பசங்களா ஸோ இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயரோட 10th கொஸ்டின் தான் வந்து பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா the sex of a child is determined by what it inherits from the mother. ஸோ நம்ம மதர் கிட்ட இருந்து தான் வந்து என்ன செக்ஸ் சைல்டு வந்து பிறக்க போறாங்க, அதாவது பாயா கேர்ளான்னு சொல்லிட்டு மதர் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாம். The sex of a child is determined by what it inherits from the father. So second statement என்ன சொல்றாங்கன்னா boy or girl which is decided by the father only அப்படின்னு சொல்றாங்க. Next third statement என்ன அப்படின்னா the probability of having a male child is more than that of a female child அப்படின்னு சொல்றாங்க. Then fourth statement என்னன்னா the sex of a child is determined at the time of fertilization when male and female gametes fuse to form a zygote. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்டிலைசேஷன் என்னப்பா மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்றாங்க அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஒன்லி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்கறாங்க, த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி ராங். ரீசன் என்னன்னா ஃபாதர் மதர் இருக்காங்கன்னா அது பாயா கேர்ளான்னு டிசைட் பண்ண போறது யாரு, ஃபாதர் தான். ஏன்னா ஃபாதருக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் ரெண்டுமே வந்து பிரசென்டா இருக்கும். ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்னப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the sex of a child which is determined by the father, obviously அது வந்து என்னது true because they will be having the X and Y chromosome. Then the third statement என்ன சொல்றாங்க, மேல் சைல்டு வந்து ப்ராபபிலிட்டி அதுதான் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஃபீமேல் சைல்டை விட அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபால்ஸ் தான். தென் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து the sex of a child which is determined, அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபியூஷன்லாம் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஆல்சோ a true. அப்ப இங்க என்னென்னப்பா ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ட்ரூ. அப்ப ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் நீங்க செக் பண்ணீங்கன்னா the correct statement or the option வந்து B 2 and 4 அதுதான் வந்து ஆப்ஷன். ஓகேங்களா, தேங்க்யூ.